4 சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தே கொண்ட தொழில் நகரமாம் கரூர் மாவட்டத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் விழிப்புணர்வு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இத்தொகுதி குறித்த ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். 1995 நவம்பர் 1 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் உருவானதுதான் கரூர் மாவட்டம். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்ட கரூர் சங்க காலத்தில் சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி, கருவூர் என விளங்கியது. அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்நகரம் சேரர், சோழர், பாண்டியர், நாயக்கர்கள், திப்பு சுல்தான், ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டது. பண்டைய கால வர்த்தக தொடர்பையும் கொண்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையோடும் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. தற்போது கரூர் மாவட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் 8,51,690 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 4,08,941 பேர், பெண்கள் 4,42,668 பேர், இதர வாக்காளர்கள் 81 பேர் உள்ளனர். கரூர் தொகுதியில் பிரதானமாக வீட்டு உபயோக ஜவுளிகள் ஏற்றுமதி, பேருந்து கூண்டு கட்டும் தொழில், கொசுவலை உற்பத்தி என இந்திய அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க நகரமாக இருக்கிறது. இந்த தொகுதியிலிருந்து ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளுக்கு ஆண்டொன்றுக்கு 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு வீட்டு உபயோக ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற தொகுதிகளில் விவசாயமே பிரதானமாக உள்ளது. குறிப்பாக அரவக்குறிச்சியில் மிக அதிகமாக முருங்கை பயிரிடப்படுகிறது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், திமுகவில் தியாகராஜன், அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் செல்வகுமார், திமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் அதிமுகவிலிருந்து திவ்யா, திமுகவின் ராஜா ஆகியோரும், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கருணாகரன், திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். அத்தோடு 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். வீட்டுபயோக ஜவுளிகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதால் கரூரில் பொது சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய ஜவுளி உற்பத்திக்கான சாய பூங்கா அமைக்க வேண்டும் என்பது ஜவுளி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. அதேபோல அரவக்குறிச்சி தொகுதியில் மிக அதிகமாக பயிரிடப்படும் முருங்கைக்காக மதிப்பு கூட்டு பொருளை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் உள்ள குளங்களுக்கு காவிரியிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குளித்தலை தொகுதியில் காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதன் மூலமே விவசாயம் மேம்படும் என்பதால் அதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாக்காளர்கள் வலியுறுத்துகின்றனர். பல்வேறு தொழில்கள் நிறைந்த மாநகரமாக இயங்கும் கரூர் மாவட்டத்தில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள், காப்பீடுகள் ஆகியவற்றை செய்து தர வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பல்வேறு எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகளை நிறைவேற்ற சட்டமன்ற தேர்தல் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. 18 வயது நிரம்பிய அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் மூலம் நிறைய வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக எஸ். கண்ணன்.